இப்போ வந்து கயிறு ஏறுறது வந்து பார்த்தீங்கன்னா, கயிறு ஏறுறது ஒரு டெக்னிக். ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது இந்த கயிறு ஏறுறது. இந்த டெக்னிக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கயிறு ஏறணும்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலே தொங்கறது தான், வேற ஒன்றுமே கிடையாது. புரியுதா? இப்படி தொங்கறது தான், வேற ஒன்றுமே கிடையாது. கையை வந்து ரொம்ப லாங் வைக்கக்கூடாது. இப்படி லாங் வச்சுன்னா ஏற மாட்டேன். அதை வந்து கிட்ட வைக்கணும். இப்படி இருக்கிறாங்கன்னா உனக்கு ஒரு உதாரணமாக காமிக்கிறேன். இப்படி இருக்குதுன்னு சொன்னால் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கிட்ட இப்படி வைக்கணும். ரெண்டாவது, இந்த கை ஷோல்டர் இந்த இந்த செஸ்ட்டுக்கு நேரில் இருக்கணும். இப்படி தான் போகணும். அதை விட்டுட்டு இப்படி இப்படி பண்ணினா உனக்கு ஷோல்டர் ஃபுல்லாக லூஸ் ஆகிடும். அப்போ ஏற முடியாது. இப்படி கரெக்டாக இப்படி லாக்கில் வச்சுட்டீங்கன்னா இதுலேயே மாத்திரை முடிஞ்சு போச்சு. ஈஸியாக இருக்கும் ஏறுறது. புரிஞ்சா? அது எல்லாரும் பண்ணக்கூடிய இது என்ன பண்ணோம், எமோஷனில் வேகமாக எகிரி பிடிச்சி வாழ்னு வச்சுன்னு இருப்பான். அதை செய்யக்கூடாது. அழகாக பண்ணுற, வந்து நிற்கிற, ரெடி முடிச்சுட்டு அப்படி எடுத்து இப்படி நிறுத்திட்டியா? நிறுத்தி முடிச்சிட்ட பிறகு அடுத்தது இப்படிதான். புரியுதா? இப்படி வச்சுக்கினாலே நீ கயிறுல முன்னேற்றம் வராது. புரியுதா? இப்படி பண்ணிட்டீங்கன்னா நீ ஒரு வாரம் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டீங்கன்னா கயிறு ஏறது ஈஸி. இதை தாண்டி பாடி வெயிட்டு லாஸ் பண்ணணும், பாடி வெயிட் அதிகமாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் கவனம் செய்யணும். புரியுதா? சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போகுது. ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வர சோதனை தான் பெரிய வேதனை. அப்படின்னா நீ சாதிக்கணும்னு சொல்ல வர? அப்படின்னு யார் சொன்னா? நான் ஒண்ணு நினைச்சேன்னா அதை அடையாம விட மாட்டேன்.